வணக்கம் நண்பர்களே, மேசி ஆடியோஸ், கோயம்புத்தூர், சூலூர். இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 7.2 சேனல் ஆம்ப்ளிஃபையர் வந்து நம்ம அசம்பிள் பண்ணியிருக்கிறோம். அதாவது 7 ஸ்பீக்கரும் 2 சப்வூஃபரும் போடுற மாதிரி இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து நம்ம அசம்பிள் பண்ணியிருக்கிறோம். இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டாக தான் நம்ம வேலை செய்யும். லெஃப்ட் ரைட்டு, ஏன்னா இது வந்து ஒரு மில்லு, அதாவது மில்லுக்காக கேட்டிருக்கிறாங்க, காட்டன் மில்லுக்காக கேட்டிருக்காங்க. இதில் ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்பீக்கரும், இன்னொரு சைடு 3 ஸ்பீக்கரும், ஒரு சென்டர் மட்டும் தனியாக வைக்கிற மாதிரி கஸ்டமர் சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு தேவைக்கேற்ப தான் இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து நம்ம அசம்பிள் பண்ணியிருக்கோம். இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பேனல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்ட்ரோல் டைப்பில் தான் நம்ம வந்து பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் சுற்றிலும் மேட் பிளாக் வர மாதிரியும் சென்டரில் பிளாக் வர மாதிரியும் பேனல் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறேன். இந்த பேனல் வந்து பார்த்திங்கன்னா 6 mm திக்னஸில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபருக்காகவும் சப் ஃப்ரீக்வன்சிக்காகவும் இந்த கண்ட்ரோலும், சேனல் 1, சேனல் 2, சேனல் 3, அதாவது 2 ஸ்பீக்கராக ஒவ்வொரு கண்ட்ரோல் ஆகிற மாதிரி நம்ம தனித்தனி கண்ட்ரோல் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்பீக்கர் வர மாதிரி இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தால பேஸு, வாய்ஸு, அதாவது மிட்டு, நம்ம வாய்ஸை மட்டும் நம்ம தேவைன்னா டியூன் பண்ணுற மாதிரி, இல்லை வாய்ஸ் வேண்டாம்னா கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிற மாதிரி நம்ம மிட்டும் அடுத்தால ட்ரிபிளும் இந்த கண்ட்ரோல் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது டோட்டல் மாஸ்டர் வால்யூமாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு ஆக்சிஸ் சுவிட்சு நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். இந்த ஆக்சிஸ் சுவிட்சினை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது பின்னாடி ஆக்ஸுக்கு போன மாதிரி கனெக்ட் ஆகிற மாதிரி நம்ம வந்து இதில் டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் யூஎஸ்பி போர்டு, அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா நேம் போட்டு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கஸ்டமரோட நேம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தேவைக்கேற்பவே நம்ம அந்த நேம் வந்து நம்ம பேனலில் டிசைன் பண்ணியிருக்கோம். அது லைட்டிங்கில் வந்து போட்டிருக்கிறோம். பார்த்திங்கன்னே தெரியும், ஃபினிஷிங்காக இருக்கும் லைட்டிங்கு. இதில் கட் ஆஃப்காக ஒரு சுவிட்சு வந்து நம்ம கொடுக்கலை, ஏன்னா மில்லில் வந்து ரெகுலராக ரன்னிங்லேயே இருக்கும் அப்படின்னால அவங்க வந்து இதில் கட் ஆஃப் சுவிட்செலாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த இடத்துல எனக்கு யூஎஸ்பி ஜாக் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த இடத்துல நம்ம யூஎஸ்பி ஜாக் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 2 வேவ் மீட்ரு இந்த பக்கமும் அந்த பக்கமும் மேலே போகிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதாவது மேலே போயிட்டு வர மாதிரி எனக்கு 2 வேவ் மீட்ரு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த கண்ட்ரோல் டைப்பில் வந்து நம்ம வந்து ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறதுனால ரொம்ப நாள் இது வந்து அடிக்காமலே இருந்தோம். இப்போது கொஞ்சம் டிசைன் பண்ணி இப்போ 2 பக்கம் வேவ் மீட்ரு போட்டு நம்ம வந்து இப்போ பேனலில் அடிச்சிருக்கோம். தனிப்பட்ட முறையில் நம்ம பேனல் கேட்டிங்கனாலும் நம்ம கொடுத்துட்டு தான் வரோம். இதே சேம் மாடல் ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அதை பார்த்து நிறைய பேர் பேனல் மட்டுமே தனிப்பட்ட முறையில் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கம் வேவ் மீட்ரு போடுற மாதிரி கீழே உள்ள கண்ட்ரோல் வர மாதிரி நம்ம வந்து பேனல்லே நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். பார்க்கவும் ஃப்ரண்டேஜ் பார்க்கவும் அருமையாக இருக்கும், பார்க்க நீட்டாக இருக்கும். கீழே பாட்டமுக்கு எல்லாமே கோல்டு ப்ளஸ் ஒரு 6 புஷ் கொடுத்துருக்குறோம். ஏன்னா இதில் வந்து 16 இன்ச் டெப்த் கேபினெட் யூஸ் பண்ணியிருக்கனால இது வந்து நம்ம 6 புஷ் உள்ள கீழே கொடுத்துருக்கோம். உள்ள இன்டீரியர் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா சொல்கிறேன். உள்ள இன்டீரியர் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேபினெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய 16 இன்ச் டெப்த் கேபினெட் தான் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது 2 டிரான்ஸ்ஃபார்மர் வைக்கிறதுனால நமக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் தேவைப்படுறதுனால நம்ம வந்து கொஞ்சம் பெரிய கேபினெட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்கிட்ட ஆல்ரெடி இருந்தது, அதாவது ஒரு பழைய செட்டு வச்சுருந்தாங்க. இந்த பழைய செட் வந்து பார்த்திங்கன்னா இந்த உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த இடத்துல இருக்குது. இந்த பழைய செட்டில் இருந்து நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நம்ம தனியாக எடுத்து சப்வூஃபருக்காக மட்டும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். சப்வூஃபருக்காக இந்த டிரான்ஸ்ஃபார்மரும் 7 சேனலுக்காக நம்மளுடைய டிரான்ஸ்ஃபார்மரும் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் சப்வூஃபருக்காக வந்து பார்த்திங்கன்னா அது 24/0/24 தான். இதுவும் 24/0/24 டிரான்ஸ்ஃபார்மர் தான். அடுத்தால பவர் சப்ளை செக்ஷனில் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிசிபி தான் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் 5010 மெட்டல் டயோடு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதேமாரி 10050 வோல்ட் 4 கெப்பாசிட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இதில்.
அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3510 மெட்டல் டயோடும் 10050 வோல்ட் கெப்பாசிட்டரும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து 7 சேனலுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து சப்வூஃபருக்காக யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தால ஸ்பீக்கர் ப்ரொடக்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து 6 சேனலுக்காகவும் இன்னொன்று வந்து ஒரு சேனல் ப்ளஸ் சப்வூஃபருக்காகவும் ரெண்டுமே ஸ்பீக்கர் ப்ரொடக்ட் தனித்தனியாகவே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸ்பீக்கர் ப்ரொடக்ட்டும் அப்படி பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிராண்டு தான் அது. அடுத்தால சப்வூஃபருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய 4 டிரான்சிஸ்டர் பிரிட்ஜபிள் போர்டு தான் 2 எண்ணம் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சப்வூஃபருக்காக இந்த போர்டும் இன்னொரு சப்வூஃபருக்காக இந்த போர்டும் நம்ம 2 சப்வூஃபருக்காக தனித்தனியாகவே நம்ம வந்து போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தால 2 சேனலுக்காக நம்மளுடைய IRF 150 சீரியல் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டீரியோ போர்டு தான் ஒன்று வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த 2 சேனலுக்காக தனிப்பட்ட முறையில் ஒரு ஸ்டீரியோ போர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தால 5 சேனலுக்காக நம்மளுடைய IRF MOSFET 5 சேனல் போர்டு தான் நம்மளுடைய போர்டு நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து 5 சேனலுக்காகவும் இது 2 சேனலுக்காகவும் தனித்தனியாகவே நம்ம வந்து போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா சப்பு பிடி ரெண்டுமே டோல் சப்ளை பிடி தான், ரெண்டுமே நம்மளுடையது தான். உள்ள இன்டீரியர் அப்படின்னு பார்த்திங்கன்னா வயரிங் எல்லாமே நீட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு வயரிங்க்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வயரிங்கை வச்சு தான் நம்மளால் ஹம்மிங் நாய்ஸை நிறுத்த முடியும். ஏன்னா எந்தெந்த இடத்துல எந்தெந்த போர்டு வைக்கணும், எந்தெந்த இடத்துல கிரவுண்ட் மேட்ச் பண்ணணும், எந்தெந்த இடத்துல வந்து சப்ளை ஒயரை கொண்டு போகணும், எந்தெந்த இடத்துல நம்ம சிக்னல் ஒயரை கொண்டு போகணும் அப்படிங்கிறது ரொம்பவே பார்த்து தான் கொண்டு போவோம். ஏன்னா 2 டிரான்ஸ்ஃபார்மர் உள்ளே ஏற்றிட்டு நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் ஹம்மிங் அப்படியே அவுட்புட்டில் வெளியே தள்ள ஆரம்பிச்சிடும். நம்மளால் ஒரு ஆடியோவை நிம்மதியாகவே கேட்க முடியாது. அதனால தான் இந்த ஒயரிங்க்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து நம்ம இவ்வளோ விஷயம் பண்ணுறோம். இதில் நம்ம சிலிவை போட்டு ஏற்றினாலும் சரி, ஏதாவது ஒரு சின்ன இடத்துல நம்ம கொண்டு போகக்கூடாத இடத்துல நம்ம அந்த ஒயரை கொண்டு போயிருந்தோம் அப்படின்னாலே நம்ம ஹம்மிங் கிரியேட் ஆகிரும். நீங்கள் சிலிவு போட்டு பண்ணாலும் சரி, இல்லை சீல்டு ஒயர் போட்டு பண்ணிங்கனாலும் சரி. அதனால் நம்ம வந்து எல்லாமே ரிப்பன் ஒயர் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல சப்ளை எல்லா விஷயத்தையும் பார்த்து கொடுப்போம். ஏன்னா ஒரு சின்ன தவறுதல் நடந்தாலும் ஹம்மிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால தான் இவ்வளோ தூரத்துக்கு நம்ம பார்த்து ரொம்ப யோசித்து ஒவ்வொரு விஷயமா எந்தெந்த இடத்துல ஒயர் கொண்டு போகணுங்கிறத நம்ம ஒவ்வொரு விஷயமா ரொம்ப சிந்திச்சு தான் நம்ம வந்து ஒரு ஆம்பிளிஃபயரை அசம்பிள் பண்ணுறோம். இந்த இடத்துல ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வைக்கணும், இந்த இடத்துல பவர் சப்ளை வைக்கணும், இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் இது ஆடியோ கிட்ட வந்தீங்கன்னா ஏதோ இடைஞ்சல் பண்ணுமா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே ஒரு ஆம்பிளிஃபயர் நம்ம அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து 1க்கு 10 தடவை யோசித்து தான் நம்ம வந்து ட்ரில் பண்ணவே ஆரம்பிப்போம். அதாவது ஒரு பெரிய ஆம்பிளிஃபயர் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா, நார்மலாக நம்ம 5.1 ரெகுலர் மாடல் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு தேவையே கிடையாது. எல்லாமே நம்ம கேபினெட்லேயே ஹோல்ஸ் வந்துடும் நம்ம போர்டுக்கு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக நம்ம ஒவ்வொரு டிசைனில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கனால இதுக்கு மட்டும் ஹோல்ஸ் இல்லாமல் இருக்கும். நம்ம ஹோல்ஸ் போடுறதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு போர்டையுமே வச்சு பார்த்துட்டு இந்த இடத்துல இதனால் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வருமா, நம்ம பவர் சப்ளை கொண்டு போக முடியுமா, இந்த இடத்துல சிக்னலை கொண்டு போக முடியுமா அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக வந்து பார்த்திங்கன்னா பார்த்து தான் இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு போர்டை டிசைன் பண்ணி அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயர்லாம் கரெக்டாக யூனிஃபார்மாக நம்ம கொண்டு போகிறதுக்கு ஒவ்வொன்றா யோசித்து தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுவோம். என்னடா ஒரு ஒயரிங்கை பற்றி இவ்வளோ பேசுகிறான்னு நினைக்கலாம். ஆனால் ஒரு ஒயரிங் வச்சு தான் ஆம்பிளிஃபயருங்கிறது நமக்கு டெக்னீஷியன் ரீதியாக தெரியும். இதுதான் இன்டீரியர். உள்ள எல்லாமே நீட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா பக்கமே தெரியும். எல்லா சைடுமே ஒயரிங் பார்த்திங்கன்னா எல்லாம் கசன்னு எந்த இடத்துலையுமே இருக்காது. நீட்டாக கொண்டு போயிருப்பேன். ஒரு ஃபேன் ஒயர்லேருந்து பவர் சப்ளை ஒயர்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தூரத்துக்கு நம்மளால் செய்ய முடியும், நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நம்ம யோசித்து எவ்வளோ தூரத்துக்கு செய்ய முடியுங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்த்து செய்கிறனால, ஒவ்வொரு வேலையும் நம்ம ரசித்து செய்கிறனால தான் நமக்கு இவ்வளோ தூரத்துக்கு நம்மளால் கொண்டு வர முடியுது. ஒரு 2 டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு இவ்வளோ போர்டுமே ஒரு 16 இன்ச் டெப்த் கேபினெட்டில் எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ சிம்பிளாக அடைக்கிறக்காங்கிறது நீங்கள் பார்க்கும்போதே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதோட ஆடியோ ரிசல்ட் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். சாங் வந்து ப்ளே பண்ணியிருக்கிறேன். இது ட்ரிபிள், இது வாய்ஸ் டவுன் பண்ணிக்கலாம், வாய்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம்.
இது பேஸு. இது சப் ஃப்ரீக்வன்சி. சாங் வந்து ப்ளே பண்ணி காமிச்சிட்டேன். இந்த ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் எல்லாமே இது தான். இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு காமிச்சிட்டேன். இந்தமாரி ஆம்பிளிஃபையர் தேவைப்படும் நண்பர்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். தனிப்பட்ட முறையில் பேனல் கேபினெட் கேட்டிங்கனாலும் தனிப்பட்ட முறையில் கொடுத்துட்டு வரோம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பேர்ஸும் தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கனாலும் கொடுத்துட்டு வரோம். தேவைப்படும் நண்பர்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். வீட்டுக்கு தேவையான 5.1, 2.1, 7.1 எல்லாமே நம்ம அசம்பிள் பண்ணி கொடுத்துட்டு வரோம். தேவைப்படும் நண்பர்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். எதுவும் தவறுதலாக பேசியிருந்தாலும் கண்டிப்பாக மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப லேட் நைட்டில் தான் நம்ம வந்து எப்பொழுது எடுத்தாலும் வீடியோ எடுத்தாலும் ரொம்ப லேட் நைட்டில் தான் எடுப்போம். ஏன்னா பகலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன்ஸ் கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது நம்ம ஒர்க் வந்துக்கிட்டே இருக்கும், வர கஸ்டமர் வந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம அதில் பார்க்குறதே நமக்கு டைம் சரியாக இருக்கிறதுனால நம்ம நைட் நேரத்தில் ஒரு 11 மணிக்கு மேலே மட்டும்தான் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால நம்ம இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஸோ ஏதாவது தவறுதலாக பேசியிருந்தாலும் கண்டிப்பாக மன்னிச்சுக்கோங்க. இந்தமாரி ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.